கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு 5:5, மேத்யூ 5:5. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இந்த சாந்த குணம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஆங்கிலத்தில் மீக்னஸ். சாந்த குணம்னா அது பலவீனம் அல்ல, வீக்னஸ் கிடையாது. அதாவது சாந்த குணம் என்பது என்ன? என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும், ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன். என்னால் என்னை தாக்குற எதிரியை என்னால் அழிக்க முடியும், ஆனால் நான் செய்ய மாட்டேன். காரணம் என்னுடைய சாந்த குணம். அதுதான் சாந்த குணம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். 37வது சங்கீதம் 11வது வசனம் பாருங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். இங்கே அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்லும்போது சாந்த குணம் உள்ளவர்கள். அதே மாதிரி ஏசாயா 29வது அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்கிறோம். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் கர்த்தருக்குள் களி கூறுவார்கள். அப்போ என்ன? நம்ம எதிரிகளையோ மற்றவர்கள் இல்லை, நம்ம மனத்தாழ்மையா ஒரு சாந்த குணம் உள்ளவர்களாய், ஒரு ஹம்பிள் என்று சொல்லக்கூடியதாய் மனத்தாழ்மையாய் இருக்கும்போது நமக்கு என்ன உண்டாகும்? நம்ம தேவனுக்கு ஏற்றவர்களாய் இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய மக்களாக நம்ம இருப்போம். அதனால தான் இங்கே மனத்தாழ்மையை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? ஒரு சாந்த குணமுள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இந்த சாந்த குணத்தில் என்ன வருது? நம்ம பூமியை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய மக்களாக. இப்போ இந்த சாந்த குணத்துக்கு யார் நல்ல உதாரணம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியாத ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு 2 உதாரணம் சொல்ல பாருங்க. முதலாவது, அவர் 5000 புருஷர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். சரியா? சாப்பாடு வேணுங்கும்போது, அதாவது பிறருக்கு சாப்பாடு வேணுங்கும்போது தன்னுடைய வல்லமையை உபயோகப்படுத்தி அவர் அப்பத்தையும் மீனையும் பெருக்கி கொடுக்கிறார். ஆனால் தனக்காக அவர் ஒரு காலம் செய்யலை. நன்றாக சிந்திங்க. அதாவது மற்றவருடைய தேவையை சந்திப்பதற்கு தன்னுடைய வல்லமையை பயன்படுத்துகிறாரு, ஆனால் தனக்காக அவர் பயன்படுத்தவே இல்லை. 2வது, அவரை கைது பண்ண வரும்போது அங்கே என்ன பண்ணுறாங்க? கைது பண்ண வர்றவங்க யார் இயேசு கிறிஸ்துன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நான் தான் சொன்ன உடனே கைது பண்ண போர்ச்சவர் பூரா கீழே விழுந்துடுறாங்க. மறுபடியும் எழும்பி நின்று அவங்க கேட்குறாங்க, இங்கே யார் இயேசு கிறிஸ்துன உடனே நான் தான் முன்னாடி காலை எடுத்து வைக்கிறார். உடனே எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் அடுத்து என்ன பண்ணுறாரு? தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதற்கு பின்பாக தான் அவங்க கைது செய்யப்படுறாங்க. இயேசு கிறிஸ்துவ அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, எவ்வளவோ கேவலப்படுத்துகிறாங்க. ஆனால் வாயே திறக்கலை. ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. சாந்த குணத்தினுடைய மேன்மை எந்த அளவுக்கு இருக்கு. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம சாந்த குணத்தில் எங்கே இருக்கிறோம்? நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். உங்கள் வீட்டில் கேளுங்க, உங்கள் 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 மனைவிட்ட கேளுங்க, இல்லை உங்கள் கணவன்கிட்ட கேளுங்க, இல்லை உங்கள் பிள்ளைகள்கிட்ட கேளுங்க. நீங்கள் எவ்வளவு சாந்தமாக பேசக்கூடியவங்க? ஏன்னா ஆவியின் கனிகளில் இதுவும் ஒரு கனியாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ சாந்த குணங்கிறது என்ன? நம்ம என்னுடைய பலவீனம் இல்லை, மாறாக நான் எனக்கென்று எதையும் உபயோகப்படுத்த மாட்டேன். அதனால தான் ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சீஷன்றவன் அவன் தன்னை தானே வெறுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியம். அப்போ நான் இப்போ என்னுடைய பலத்தை காட்டலை, மாறாக நான் என்ன பண்ணுறேன்? என்னை நானே தாழ்த்தி கொள்ளுகிறேன். என்னால் முடியும். இப்போ என்னால் ஒரு 500 கிலோவை தூக்க முடியும். ஆனால் ஒரு 50 கிலோவை தூக்க முடியுமான்னு ஒரு சவால் விடும்போது நான் என்ன பண்ணுறேன்? இல்லை, நான் அமைதியாக இருந்துடுறேன். அப்போ என்ன? இந்த சாந்த குணம் என்பது மிகவும் ஒரு அவசியமான ஒரு காரியம். அதனால தான் ஒரு கிறிஸ்தவ யார் சந்தோஷமாக இருப்பா? ஒரு சாந்த குணம் உள்ளவங்க தான் பாக்கியவான்களாக இருப்பாங்க, சந்தோஷம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க தான் பூமியை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய மக்களாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம வாழுகிற இந்த சமுதாயத்தில் வேலைக்கு போகணுமா, ஏதாவது செய்யணுமா, நீங்கள் உங்களை பற்றி பெருமையாக சொன்னால் தான் உங்களுக்கு கிடைக்கும்னு. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இல்லவே இல்லை.
கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் மனத்தாழ்மையாக தாழ்த்துறீங்களோ, நான் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடியதாய் உங்களை நீங்களே பெருமை பாராட்டாமல் உங்களை நீங்களே தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த சாந்த குணத்தை உள்ளவர்களாய் நம்ம ஒவ்வொருத்தரும் மாற நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஒரு மனத்தாழ்மையாய் வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போமா? இயேசு கிறிஸ்துவை போல வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஒரு சாந்த குணம் உள்ளவர்களாய் எங்களை நாங்களே தாழ்த்தி வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.